ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். காரைக்குடியிலேருந்து சில பொருட்கள் வந்திருக்கு, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் வாஷ் இதை எடுத்திருக்கோம். அவைலபிள் ப்ராடக்டே அங்கே வந்து இப்போது அவ்வளோக்கா இல்லை. அப்படி தான் எனக்கு கிடைக்கல. ஆனால் அவ்வளோதான், காரைக்குடியில் இருக்கிறதுல நான் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பால், இது அந்த மாதிரி எடுத்துக்கிறது. இந்த தூக்கு இது வந்து ஆஃப்டர் வாஷ் தான் இப்போ போட்டிருக்கோம். தூக்கு குமிழ் தூக்கு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கிறதுல தரமான ப்ராடக்டாக இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே பளபளன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு தூக்கு 3 தூக்கு. அந்த காலத்து பொருட்கள் இந்த டைப்பாக சேகரிப்பாளர்களுக்கு இந்த மாடல் கொஞ்சம் பிடிக்கும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டு தூக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சம்படம் ஒரு 3 சம்படம் இருக்குது. இது வந்து ஒரு 3/4 கிலோ பிடிக்கும். 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் மேலேயே தான் பிடிக்கும். பெருசாகவே இருக்குது, எல்லாமே வெயிட்டாக தான் இருக்குது. 3 இதில் வந்து இது வந்து ஒரு 1/2 kg பிடிக்கும். அடுத்தது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். 3வது சம்படம் தரம் வாரியாக இருக்குது. இது வந்து ஒரு 1/4 கிலோ பிடிக்கும். ஒரு 3 சம்படம் எப்பயுமே மக்களுக்கு தேவைப்படும். இது வந்து இருக்கிற எண்ணெய் தூக்குலேயே ரொம்ப மினியாக இருந்தது, சின்னதாக இருந்தது. அதனால் வந்து ஒரு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற எண்ணெய் சொம்பு ஆயில் கேனு. இது வந்து இந்த பாத்திரம் வந்து குளியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குளியலுக்கு தண்ணி எடுத்து மொண்டு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈயம் கோட்டிங் இருக்கிறத வேறு எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆல்ரெடி 2 இருந்தது, போயிடுச்சு. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பெருசு முதல்ல 2 இருந்தது, போயிடுச்சு. இது வந்து ஒரு வெங்கல சொம்பு, ஹெவியாக இருக்குது. அது ஒரு ப்ராடக்ட்டு. அவ்வளோக்கா வெங்கல பொருட்கள்லாம் கிடைக்கல. பித்தளை பொருட்கள் தான் கிடச்சிது, அவைலபிளாக இருக்கிறது. வெங்கல பானை தான் இருந்தது, அது கொஞ்சம் ஹெவி வெயிட்டு. இதெல்லாம் வந்து இந்த வுட்டுக்குள்ளார மளிகை ஜாமான்லாம் வைக்கிற அஞ்சரை பெட்டிக்குள்ளே வைக்கிற கண்டெய்னர். இது வந்து ஒரு 6 இருக்குது. அந்த மாதிரி அஞ்சரை பெட்டிக்குள்ளே வைக்கணுன்னு விருப்பம் இருந்தால் அந்த 6 பீஸு அப்படியே செட்டாக வாங்கிக்கோங்க. பொருட்கள் இனிமே வந்து காரைக்குடியில் எனக்கு என்னவோ அவ்வளோக்கா வந்து ரொம்ப அவைலபிலிட்டி இல்லை. இருந்திருந்தால் தான் நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் வேறு வெரைட்டியாக வாங்கியிருக்கலாம். ஸோ வெங்கல பொருட்களும் அவ்வளோக்கா கிடைக்கல. இது வந்து ஃபைனலாக ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் வந்து இந்த காய்கறி ஃபில்ட்ரு பண்ணுறது, வடசட்டி இந்த மாதிரி இருக்கிறது கேட்டிருந்தாங்கங்கிறதுக்காக அதை வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து நல்ல கண்ணாடியிலையும் அதில் மாதிரி செஞ்சது. இது வந்து மங்கில் வந்து வடிகட்டுறது, காய்கறி எது வேணாலும் அலசிக்கலாம். அலசி அதில் போட்டால் தண்ணி கீழே சொட்டுற மாதிரி வடசட்டி. இது வந்து வறுக்க பொரிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அடுப்பில் வைக்கலான்னு சொன்னாங்கன்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் இந்த மாதிரி வடிகட்டி தான், காய் வடிகட்டி. எல்லாத்துலேயும் ஒரு வெரைட்டி கேட்டிருந்தாங்கங்கிறதுனால இது வந்து ஒரு மங்கு ஆல்ரெடி பிளாக் 3 போயிடுச்சு. வேறு கலரில் கேட்டாங்கன்னு பார்த்தா இந்த ஒரு பீஸ் தான் இருந்தது. இன்னும் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து இது வந்து இந்த மாதிரி மாடலில் உள்ள அருகாமனை அந்த காலத்தில் தான் கிடைக்கும். அதனால் அந்த அருகாமனை வந்து 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்லாவே இருக்குது, கண்டிஷன்ஸு நல்லாவே இருக்குது. இது பூஜை ரூமில் இல்லை சர்விங்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட்லி தான்.
இது மாதிரி ஒரு செட்டு கொஞ்சம் நிறைய ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் பீஸு வந்ததுன்னு ஒரு 4 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து வெரைட்டியாக இது மேலே ஒரு இது இருந்தது. இது வந்து அந்த காலத்தோட பீங்கான் தான். அடுத்து மருந்து உரக்கல். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து மருந்து உரைச்சி கொடுக்குற கல் இது. அதனால் அதில் ஒரு 2 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அருகாமனை. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரைஸ் கேளுங்க, அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸு. இது வந்து ஆல்ரெடி பாலிஷ் பண்ண கொடுத்துருந்தது தான். இது டிஃபன் கேரியரு சேல் ஆனது தான். ரொம்ப நாள் கழித்து தான் இப்போ நான் டின் கோட்டிங் அண்ட் பாலிஷிங் முடித்து வந்திருக்கு. ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இது டிஃபன் கேரியர்லாம் பாலிஷ் பண்ணி வாங்கிடலாம். ஆனால் அந்த டின் கோட்டிங் கொடுத்து வாங்குறது தான் கஷ்டம். இதுவும் ஒரு கஸ்டமருக்கு சேலான ப்ராடக்ட்டு தான். அது வந்து சரின்னு அவங்க பாலிஷ் பண்ணி கேட்கல, நானே தான் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குங்கிறதுனால சரின்ட்டு இதை பாலிஷ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டிக்கில் இந்த பாட்டில் நல்லா நிறைய பிடிக்கும். தூளெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு ஒரு பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்பப்போ ஒரு பீஸ் வாங்கிக்கலான்ட்டு. அடுத்தது வந்து ரைஸ் ட்ரம்மு. இது வந்து ஒரு செட்டாக கிடச்சிது. சரி கிடைக்கிறப்ப வாங்கிக்கலான்றதுனால தான் பிஃபோர் வாஷ் அண்ட் ஆஃப்டர் வாஷ் நல்லாவே மின்னுது பாருங்கள். புது பீஸாக இருக்குது வாங்கிக்கோங்கன்னு கொஞ்சம் சொல்லவும் சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கிட்டேன் தவிர்க்க முடியாமல். ரைஸ் ட்ரம்மு கொஞ்சம் நிறையவே இருக்குது வீட்டில், ஆல்ரெடி வாங்கினதும் இருக்குது. சரி நம்மளுக்காக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை கொஞ்சம் வாங்கிட்டேன். அதனால் ரைஸ் ட்ரம் வேணுங்கிறவங்க ஒரு செட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்காக இது வந்து புது பீஸ்லாம் கிடையாது, ஓல்டு ப்ராடக்டில் தான். ஃப்ரெஷ் பீஸாக செட்டியார் வீட்டிலேருந்து வந்துச்சு, வேணால் வாங்கிக்கோங்கன்னாங்கன்ட்டு சரின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். 25 கிலோ, 15 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ அந்த அளவுக்கு வந்து வரிசையாக ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே கம்ப்ளீட்டாக செட் ஆகுது. பெருசுக்குள்ளார ஃபுல்லாக ஒரு செட்டு. இதோட வெயிட்டு, ரேட்டு, கெப்பாசிட்டி எல்லாமே வந்து பிடிச்சிருக்கிறப்ப சொல்லுங்கள். அந்த மாதிரி ஐட்டங்கள் வேணும்னா நாங்கள் வந்து வெயிட் பார்த்து சொல்கிறோம். இப்போதைக்கு வெயிட் எதுவும் பார்க்கல. முன்னாடி வந்து ரைஸ் ட்ரம் நிறைய பேர் வாங்குகிறவங்க கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. இப்போ ட்ரெண்டு எல்லாமே வந்து கலைப்பொருட்களாக விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கலத்து பக்கத்தில் நாட்டம் இருக்குது. வெங்கல பொருட்கள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் அவைலபிலிட்டியாக தான் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸு. இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.